ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லாக். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சத்திக்கூடு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகலாபுரத்துலலாம் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் போகலாமா வேணாமான்றதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து லாஸ்ட்டில் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னாக்கா இந்த ஃபால்ஸுக்கு நிறைய பேர் போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியாமல் நிறைய பேர் ரிட்டர்ன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு போங்க. நான் எங்கேருந்து கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்தூர் டிஸ்ட்ரிக்ஸில் நகரின்றது தான் என்னோடய ஊர். ஸோ நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வரும் ட்ராவல். நாங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 மெம்பர்ஸ் கிளம்பியிருக்கோம். எர்லி மார்னிங்கே கிளம்பலான்னு பார்த்தாக்கா எப்படியோ கேங்கில் ஒருத்தன் லேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் எங்கள் கேங்லேயும் ஒருத்தன் 2 பேர் லேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கிளம்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10:30 ஆகி போச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நாகலாபுரத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்களும் கூகுள் மேப்பை பார்த்து தான் போனோம். பட் அங்கே எதுக்கோ ஒரு லோக்கல் ஆளுங்களை கேட்டு தான் போயிட்டு இருந்தோம். எதுக்குன்னா நம்ம போகிற ரூட் கரெக்டானு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நார்மல் ரோடு மாதிரிலாம் இருக்காது, முள் கல்லுங்களாம் இருக்கும். நீங்கள் ரோட்டில் பார்த்து போங்க. ஒன்ஸ் பைக்லாம் பஞ்சர் ஆச்சுனாக்கா நீங்கள் ஒரு நாகலாபுரம் டவுனுக்கு வந்து தான் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ அங்கே வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் அது வரைக்கும் தள்ளின்னு தான் வரணும், 4 to 5 கிலோமீட்டர்ஸ்லாம். இங்கே தான் பைக் பார்க்கிங்கு. நிறைய பேர் இங்கே தான் பைக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு போகிறாங்க. ஸோ இங்கே பர்டிகுலராக பர்சன் யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க, நம்மளோட ஓன் ரிஸ்க் தான் இங்கே வச்சுட்டு போடுறது. பட் நம்மளுக்கு மேப்லலாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பைக் பார்க்கிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி காட்டும். பட் அங்கெல்லாம் அந்த இடத்துலலாம் யாருமே இல்லை, யாரும் பைக்கும் பார்க்கும் பண்ணல. ஸோ இங்கே தான் வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி தான் இருக்கும், கல்லுங்க இதுவாக இருக்கும். நம்ம தான் பார்த்து போனோம். ஒன்ஸ் நம்ம போகும்போது பார்த்திங்கனாக்கா ஒருத்தரோ 2 பேரோலாம் இல்லாமல் ஒரு கேங்காக போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு எந்த ஒரு பயம் இல்லாமல் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ எங்களுக்கே ஒரு இடத்துல எந்த பக்கம் போகணுன்ற கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. ஒரு 4-5 பைக் ஆடுது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பிறகு எப்படி போகணுன்னு எங்களுக்கு தெரில. அதுக்கப்புறம் அந்த வழியாக அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் வந்திருந்தார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்து. அவர் தான் நம்மளுக்கு ரூட் சொல்லி அமிச்சார். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிட்டன் வந்துருந்தாங்க. எதனாலனாக்கா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணுன்னு யாருக்குமே தெரியாமல் ரொம்ப தூரம் போயிட்டு வழி தெரியலன்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்தவங்க நிறைய பேர் ரிட்டன் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போதே ஒரு 2-3 பேர் கேங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துட்டாங்க தெரிலன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு அவர் முத்துன்ற ஒரு பெரிய ஒரு கைட் பண்ணதுனால நாங்கள் அந்த ரூட்டை அவர் எப்படி சொன்னாரோ அப்படி போயிட்டு இருந்தோம். இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேமிலிஸ் அப்புறம் கப்புள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிஸ்க்கு. ஆள் நடமாட்டமே இருக்காது. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கே நம்மளுக்கே பயமாக இருக்கும். கொஞ்சம் வழி மாற்ற கூட எங்கே போவோன்னு நம்மளுக்கே தெரில. ஸோ ஒன்று லோக்கல் கைடு இல்லாட்டி ஒரு 4-5 பேர் கேங்காக வந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக உள்ளே போகலாம். இல்லைனாக்கா இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. இந்த இடத்துக்கு எங்களுக்கு வந்து சேர்த்துக்கே எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகிப்போச்சு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கனாக்கா 2 ஹவர்ஸ் ஆகிப்போச்சு. நிறைய இடத்துல வழி தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து மறுபடியும் பின்னாடி வந்து மறுபடியும் அவரை கேட்டு மறுபடியும் பார்த்து தான் வந்தோம். ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது இங்கே வழக்கம் போல் ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். ஃபைனலாக 2 ஹவர்ஸ் ஜர்னி பண்ணி 2 ஹவர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி அந்த ஸ்பாட்டு இது தான். வாட்டர் ஃப்ளோலாம் இங்கே சூப்பராக இருக்குது. தண்ணியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனாக்கா
ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே குதிக்க முடியும். பட் ஸ்விம்மிங் தெரியாதவங்க வந்தால் வேஸ்ட்டு தான். அந்த அளவுக்கு ஆழம் இருக்குது. இப்போ நாங்கள் பிடிச்சின்னு தொங்குறோமே பார்த்தீங்களா, இந்த கம்பி இது எதுக்கு போட்டாங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆழம்தான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலெல்லாம் ஸ்விம்மிங் தெரியாதவங்க அது தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்திங்கன்னா ஒரு அரட்டல் பண்ணின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். பட் நான் இன்னொன்று திரும்ப சொல்கிறேன், பட் ஃபேமிலிஸு, கப்புள்ஸ் இவங்க யாராவது வந்தாலும் இந்த இடத்துக்கு போகிற பதில் நீங்கள் தடா ஃபால்ஸ்க்கும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் மூலக்கோணா, கைலாசக்கோணா, ஆர்யா ஃபால்ஸ் இங்கே போகலாம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ ரிஸ்க் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் ஆள் நடமாட்டமே இருக்காது. ஒன்று நம்ம யாராவது லோக்கல் கைடை வச்சுக்கணும், இல்லாட்டி இந்த இடத்துக்கு ப்ரீவியஸாக யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுன்னு போகிறது தான் சேஃபு, நமக்கு நல்லதும் சரி. ஒரு வழியாக இங்கேருந்து நாங்கள் குளித்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக வந்ததும் நாங்கள் தான், இப்போ லாஸ்ட்டாக போகிறதும் நாங்கள் தான். அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ லேட்டாக வந்திருப்போன்னு. ஃபைனலாக இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் இங்கேருந்து இப்போ கிளம்புனா தான் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வேறு ட்ரெக்கிங் பண்ணோம். ஸோ ட்ரெக்கிங் பண்ணிட்டு நாங்கள் நார்மலாக போயிட்டோம். பட் நம்மளுக்கு ஒரு போகும்போது ஏதாவது கன்ஃபியூஷன் ஆகிடுமா, வேறு ஏதாச்சும் ரூட்டு மாறி போயிடுவோமான்னு நினச்சி ஒரு சின்ன பயம் இருந்தது. டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஜீவன் நம்மளுக்கு வை காமிச்சுன்னே இருந்தது. அதுதான் இந்த நாய்க்குட்டி. அங்கே ஃபால்ஸ்லேருந்து அந்த பைக்கு நாங்கள் பார்க் பண்ண இடம் வரைக்கும் நம்மளுக்கு கூட பின்னாடியே வந்து நின்றுது. இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஃபன்னாக, காமெடியாக, டென்ஷனாக, சீரியஸாக, வை மறந்து போயிட்டு வை தெரியாமல் வையை கேட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஜாலியாக இருந்தது. நீங்களும் இந்த ஃபால்ஸுக்கு வரணுன்னா இந்த வீடியோவை டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அப்படியே இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாகப்பழம் மரம்லாம் இருந்தது. அது என்ன சொல்லிக்கிற மாதிரி பெருசாக நாகப்பழம் தான் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே கையிலேயே புட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இறங்கிட்டானுங்க. எல்லாம் இஷ்டத்துக்கு ஒருத்தன் ஒரு கிளையை பிடிச்சின்னு ஒன்றொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes கிட்ட ஆசை தீர சாப்பிட்டானுங்க. சாரி, கூட நானும் சாப்பிட்டேன். பாருங்கள் இஷ்டத்துக்கு எப்படி ஒருத்தர் ஒரு கிளையை பிடிச்சின்னு சாப்பிட்டுன்னு இருக்கானுங்க. பட் நாங்கள் அவ்வளோ சாப்பிட்டு கூட அந்த மரம் ஃபுல்லாக இன்னும் நிறைய பழம் அப்படியே கீழே நல்லா தொங்கினே இருந்தது. நாகப்பழம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த சீசன் இருக்கும் தான் இருக்கும். பட் பை லக் நாங்கள் அங்கே போனதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் அப்படியே செடியிலேயே புட்டு சாப்பிட்ற மாதிரி அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த இடத்துல. அது ஒரு நல்ல ஃபன் பண்ணின்னு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக கிளம்பிட்டோம். பைக் பார்க்கிங் வரைக்கும் நாய்க்குட்டி நம்ம பின்னாடியே வந்தது. நம்ம சேனலில் வ்ளாக்ஸ் அடிக்கடிக்கு தான் பண்ணுவோம். பட் கண்டென்ட் வீடியோஸ் ரெகுலராக வரும். வீக்லி ஒரு 2-3 வீடியோஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.